ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம கேட், அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், அதாச்சும் லைக் என்எல்சி, கோல் இண்டியா, இதில் வந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இஎஸ்சியும் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 கொஷின்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். எல்லாமே என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியா கிடைக்கும் இதிலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இதை பிடிஎஃபை வந்து நான் கூகுள் ட்ரைவ் லிங்க் தந்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இது வந்து கேட் 2021 கேட்டிருந்த கொஷின். இதில் வந்து எதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சியல் ஃபோர்ஸும் மினிமம் ஆக்சியல் ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்காக ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி 4 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்டி, இன்னொன்று வந்து ஆர்எஸ், இது வந்து கியூஆர், இது வந்து பிக்யூ. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி எஸ்டிக்கு நடுவில் கையை வச்சுட்டு அதோட ரைட் சைடு பார்க்க போகிறேன். ரைட் சைடில் வந்து எனக்கு 25 இருக்குது, இதுக்கு வந்து 25 ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்எஸ் நடுவில் வச்சுட்டு 25, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் 20 ஆக்ட் ஆகுது. அப்போது நமக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். which is 25 minus 20. அதுக்கப்புறம் கியூஆர் நடுவில் வச்சுக்கிட்டு 15ம் 25ம் ஒரே டேரெக்ஷனில் இருக்குது, 20 வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 20 கிடைக்கும். நான் வந்து இந்த டேரெக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், இந்த டேரெக்ஷனை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிக்யூவில் வந்து எனக்கு 10 இருக்குது. ஸோ இதில் எது வந்து மேக்ஸிமம், எஸ்டி வந்து மேக்ஸிமம், மினிமம் வந்து ஆர்எஸ். ஸோ ஆன்சர் எஸ்டி அண்ட் ஆர்எஸ், ஆன்சர் சி நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின் தான் நிறைய இந்த வாட்டி ரீசெண்ட் டைம் கேட்ஸில் கேட்டிருக்கிறது. இந்த ட்ரூ ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணிவிட்டு இல்லை ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணியிருக்க கொஷின் தான் இந்த மாதிரி ரீசெண்டாக கேட் 2020, கேட் 21, 19 கூட கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் என்ன, பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏரியா பேர் தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் இந்த குட்டியோண்டு ஏரியா தான் நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இந்த டோட்டல் ஏரியா நமக்கு வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். அப்போ எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினுக்கு வேல்யூ என்ன இருக்கும், (0.03 minus 0.01) which gives 0.02. இதே பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினுக்கு என்னது, (0.01). அதுதான் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினோட ஏரியா. எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து 0. இங்கே என்ன கேட்டோம், எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக். எலாஸ்டிக் வந்து 0.02, பிளாஸ்டிக் வந்து 0.01. ஆப்ஷன் வந்து டி. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, த பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் இன் த பிளேன் ஆஃப் எ ஷீட். அது இல்லாமல் யூனிஆக்சியல் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டாங்க. பட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. டோ எக்ஸ் வந்து என்ன வரும், சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் சிக்மா ஒய் பை இ. சிக்மா எக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது நமக்கு 100, இ வந்து 200, இது வந்து 0 ஆகிடும். இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து நமக்கு 0.5ன்னு கிடைக்கிது. ஒய் டைரக்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ரெயினை கால்குலேட் பண்ணோன்னா அதோட டைரக்ஷன் சேமாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது வந்து சிக்மா எக்ஸ் பை இ. நமக்கு இது வந்து 0. ஸோ பாய்சான் ரேஷியோ வந்து எக்ஸ் வந்து என்னது 100 divided by 200. ஸோ 0.3 அண்டு 0.5 மைனஸில் இருக்குது, which gives 0.15. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், which is 0.5 and minus
0.15. ஆன்சர் ஏ நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் நேற்றே இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் லோடிங் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்லோடிங் பண்ணோன்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து வந்து ஃப்ரம் பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் கியூக்கு ஜம்ப் ஆகிடும் மறுபடியும் பண்ணுறப்ப. ஸோ த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் விச் த மெட்டீரியல் ஈல்ஸ் அகைன் வந்து 210 இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து. ஸோ ஜஸ்ட் அ கான்செப்ட் செக்கிங் கொஷின் தான் இது. ஆன்சர் வந்து 210 தான். இப்போ வந்து நமக்கு நியூ ஈல்டு பாயிண்ட்டாக இருக்கும். நியூ ஈல்டு ஸ்ட்ரெஸ் இது வந்து என்எல்சியில் கேட்டிருந்த கொஷின். என்எல்சி கிடையாது, பெல்லில். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் ரேட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்து கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்தை நான் எல்ஐன்னு டெனோட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்து எல்ஐ, அதுக்கு வேல்யூ வந்து L0 1 + 2e⁴t. அதுக்கப்புறம் இனிஷியல் லென்த்து தான் அவங்க L0ன்னு வச்சுக்கிறாங்க. நமக்கு ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்முலா என்ன தான், நமக்கு ln 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அப்படி இல்லைன்னா ln ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இனிஷியல் லென்த். நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க, விச் இஸ் L0 1 + 2e⁴t டிவைடட் பை L0. ஸோ இந்த L0 இந்த L0 போயிடும். நமக்கு ஃபார்முலாவில் இப்போதைக்கு ln 1 + 2e⁴t இருக்குது. இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின். பட் ஆனால் நம்ம கேட்டிருக்கு வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் ரேட்டு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம லானை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும், 1/1 + 2e⁴t. அதுக்கப்புறம் இதை நம்ம 2e⁴t தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா, × 4. அவன் என்ன கேட்டிருக்கான், at t = 0ன்னு சொல்லிட்டான் அவன் ஆல்ரெடி. ஸோ at t = 0 போட்டோன்னா நமக்கு வேறு ஆப்ஷன் என்னதுன்னு பாருங்கள். 2 ஆல்ரெடி இருக்குது, 0 போட்டால் 1 ஆகிடும். ஸோ 2 × 4 டிவைடட் பை 3 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 8/3 வருது. ட்ரூ ஸ்ட்ரெயின் ரேட் at t = 0. இது வந்து ஒரு சூப்பர்வான கொஷின். கான்செப்ட் அழகாக செக் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு மேக்ஸும் தெரியணும், இதே நேரத்தில் ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு 2 ஃபார்முலாவே தெரியணும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டீல் கியூபிக் பிளாக் ஆஃப் 2 subjected to a hydrostatic pressure, the elastic modulus is, the side of the block is reduced by. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், which is நமக்கு சிக்மா எக்ஸுக்கு வேல்யூ தெரியும், which is இதுதான் வந்து ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, which is 250. 1 - மியூ வந்து 0.3 கொடுத்துருக்காங்க, நமக்கு 0.6 ஆகிடும் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இ வந்து என்னதுன்னா 2 × 10⁵. இது வந்து நமக்கு சேஞ்ச் இன் ஒன் சைடை கொடுக்கும். ஏன்னு இருக்கிறது சைடு, கியூபோட சைடு. நமக்கு 5 × 10⁻⁴ கிடச்சிருக்கு.
சைடு என்னதுன்னு சொல்லியிருக்காங்க, 200 mm சொல்லியிருக்காங்க. .1 mmன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு சைடு வந்து 0.1 mmக்கு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு 0.1 கிடச்சிருக்கு. 0.08லேருந்து 0.12 வரைக்குமே கரெக்டான ரேஞ்ச் தான். நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ள ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரிமெண்ட் இன் த லென்த் ஆஃப் த பார்ன்னு கேட்டிருக்காங்க. which is nothing but a direct formula PL/AE. சேஞ்ச் இன் லென்த்து கேட்டிருக்காங்க. P வந்து என்னது 200 கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் வச்சுப்போம். ஸோ நான் இதை கிலோ நியூட்டனாக அதாவது ஸோ நான் பியை வந்து நியூட்டனில் போட்டுக்கிறேன். 200 × 10⁻³ எல் வந்து மீட்டரில் இருக்குது, மீட்டரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏ வந்து நான் மீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கிறேன், விச் இஸ் 0.04. இ வந்து நான் மறுபடியும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வச்சுக்கிறேன். ஸோ 10⁻9 வரும். இந்த ஆன்சர் வந்து நமக்கு மீட்டரில் வரும் இதை போட்டோன்னா. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதுன்னு பார்த்தா யூனிட்டில் தான் தப்பு பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1.25 மில்லிமீட்டர்னு கிடைக்கிது. நான் இதை சேஞ்ச் பண்ணேன், நமக்கு ஆக்சுவலி கிடைச்சது வந்து 0.0125 மீட்டர். இந்த யூனிட் நம்ம எல்லாமே மீட்டரில் வச்சு தான் போட்டோம். ஸோ நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நான் மில்லிமீட்டரில் மாற்றிக்கிட்டேன். ஆன்சர் வந்து 1.25 கரெக்டாக இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சேஞ்ச் இன் வால்யூம் நான் நேற்று தான் டைரெக்டாக ஃபார்முலா சொன்னேன். 1 - 2μ / E PLன்னு சொல்லியிருந்தேன். இங்கே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பீன் இருக்கிறது வந்து நியூட்டனில் இருக்குது. ஆனால் நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் P × A, அதாச்சும் σT × Aவை பண்ணோன்னா நமக்கு P கிடச்சிடும். 1 - 2μ என்னது 0.33. / E வந்து 70 ஜிகாபாஸ்கல். நான் மெகா பாஸ்கலுக்கு மாற்றிக்கிறேன், அதான் நியூட்டன் பர் mm² மாற்றிட்டேன். அதே மாதிரி σT வந்து 70ல் இருக்குது. ஸோ நியூட்டன் பர் mm² ஆகிடும். ஏரியா இன்ட்டு லென்த்து தான் நமக்கு வால்யூம். $70 × 400 × 400 × 30 நமக்கு வந்து 1632 மில்லிமீட்டர் க்யூபில் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ ஏஎல்ன்னு இருக்கிறது வால்யூம், அதோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது. நம்ம எல்லாமே எம்எம் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எம்எம்மில் ஆன்சர் கிடச்சிது 1632 கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு பாய்சான் ரேஷியோ ஆஃப் த மெட்டீரியல் கேட்டுறாங்க. நம்ம பாய்சான் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு அதுதான் நமக்கு டயாமீட்டர் குறையது தான் லேட்ரல்னும் இந்த சைடில். ஸோ ஸ்ட்ரெயின் டிவைட்
சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் லென்த் வந்து 500. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து 0.3 கிடைக்குது. ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போம். 0.3 கரெக்டாக இருக்குது. இது எப்படின்னா, இப்படி இருக்க ஒரு ஒரிஜினலாக நம்ம இழுத்துட்ட பிறகு இது எப்படி ஆகும்னா இப்படி ஆகிடும். லைக் டயாமீட்டர் குறைஞ்சி லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரிஜினல், இது வந்து ஆஃப்டர். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. பாய்சான் ரேஷியோ என்னது 0.3. நெக்ஸ்ட் இந்த சம்பளம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோஎல் கண்டுபிடிக்க போகிறோம். பட் டோஎல் வந்து நமக்கு வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகுது. அதோட இ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்மா எல் பிஎல் பை ஏஇ நமக்கு ஃபார்முலா. பி வந்து 10 கிலோ நியூட்டன், நான் நியூட்டனாக மாற்றிக்கிறேன். எல்லும் நான் மில்லிமீட்டரில் போட்டுக்கிறேன். டிவைடட் பை ஏ வந்து என்னது எனக்கு 100. இ வந்து 0லேருந்து 1க்கு வேரி ஆகுது. எப்படி வேரி ஆகுதுன்னா இப்படி வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஃபைனலாக இது இப்படி லுக் பண்ணோம். 1000 e power 1 minus 1 into 100 into 100. இப்படி தான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இது வந்து நமக்கு ஜிகா பாஸ்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே 10⁻³ வரும், இங்கேயும் 10⁻³ வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து நாங்கள் 10⁻³ மாற்றிக்கிட்டால் அது மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். நாங்கள் எல்லாமே நியூட்டன் அப்புறம் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் தான் வச்சுருந்தேன். நமக்கு ஆன்சர் வந்து அப்போ மில்லிமீட்டரில் வரும். 1.718 மில்லிமீட்டரில் வந்திருக்கு. ஆன்சர் என்னது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டிஃப்ளெக்ஷன் வந்து சியில் 0வாக இருக்கணும்னா நமக்கு ரேஷியோ ஆஃப் பி பை எஃப் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் த செக்ஷன் பிசி, இந்த செக்ஷன் வந்து ஏபி. செக்ஷன் சியில் நான் ரைட் சைடில் பார்க்குறேன். நான் இந்த டைரக்ஷனை பாசிட்டிவாகவும் இந்த டைரக்ஷனை வந்து நான் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷனை வந்து எஃப், இந்த இதில் வந்து எனக்கு எஃப் மைனஸ் பின்ட்டு வந்திருக்கு. இந்த சைடு எஃப் மைனஸ் பி, எனக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து இங்கே டிஃப்ளெக்ஷன் அட் சி 0வாக இருக்கணும்னா நமக்கு வந்து இந்த எலாங்கேஷன் ஆஃப் பிசி ப்ளஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஏபி, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு எலாங்கேஷன் அட் சி வந்து 0வாக இருக்கும். ஸோ எலாங்கேஷன் அட் பிசி என்னது, நம்ம அப்படியே அந்த பிஎல் பை ஏஇ ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அட் செக்ஷன் பிசியில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பிசியோட லென்த்து வந்து எல்லு, ஏ வந்து சேம் தான், இ வந்து பிசிக்கு இ தான். நெக்ஸ்ட்டு எஃப் மைனஸ் பி
அப்புறம் ஏபி வந்து எல் லென்த் இருக்குது, பட்டு ஏரியாவும் சேம் தான். ஆனால் யங்ஸ் மாடுலஸ் வந்து 3E இருக்குது. இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா எஃப்பும் பிக்கும் உண்டான ரேஷியோ கிடச்சிடும். எஃப்எல் பை ஏஇ பி மைனஸ் எஃப் இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ இன்ட்டு 3E. எல்லும் போயிடுச்சு, ஏஇ போயிடுச்சு, ஏஇ போயிடுச்சு. ஸோ நமக்கு எஃப்பு பி மைனஸ் எஃப் டிவைடட் பை 3 இருக்குது. இந்த 3 நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். பி மைனஸ் எஃப். ஸோ 4F இஸ் ஈக்குவல் டு பின்ட்டு கேட்டிருக்கான். அவன் வந்து பி பை எஃப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ பி பை எஃப் ரேஷியோ வந்து நமக்கு 4ன்னு கிடைக்குது. ஆன்சர் 4 கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் நமக்கு 3 சைடுமே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். முன்ன பார்த்து தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருப்போம் ஃபார்முலாவை. ஆக்சுவலி 1 மைனஸ் 2μ டிவைடட் பை இ பிஎல்ன்ட்டு. பட் இந்த இடத்துல ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருன்றதுனால 3யை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 3 சைடுமே ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அதுதான் வந்து இதை டெனோட் பண்ணுது. இ வந்து 200 ஜிகா பாஸ்கலுக்கு நான் மெகா பாஸ்கலாக மாற்றிக்கிறேன். 15 மெகா பாஸ்கல் 200 100 இதை பண்ணோன்னா நமக்கு வந்து 19 கிடைக்கும். ஆன்சர் 90 mm³ கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே நியூட்டன் பர் எம்எம்மில் தான் வச்சுருந்தோம், அதே யூனிட்டில் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஸோ 19 கிடச்சிருச்சு. இதில் வந்து த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த செக்மெண்ட் பிசியில் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்கு நடுவில் கை வச்சுட்டு நான் வந்து அதோட ரைட் சைடில் இருக்க யூனிட்டை மட்டும் பார்க்குறேன். ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து நான் இந்த டைரெக்ஷனை நெகட்டிவாகவும் இந்த டைரெக்ஷனை பாசிட்டிவாகவும் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 49 மைனஸ் 21 இருக்கு. 49 மைனஸ் 21 வந்து 28 கிலோ நியூட்டன் கிடைக்கிது. ஸோ நமக்கு 28 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. divided by 700. MPN கிடைக்கும் நமக்கு ஆன்சர். ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தன்னோட ஓன் வெயிட்டில் அது வந்து இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு சேம் கிராஸ் செக்ஷன் இருக்க பாடி. நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். சிக்மா எல் ஸ்கொயர் பை del L ஸ்கொயர் பை 2E. இது வந்து நமக்கு நியூட்டன் பர் எம்எம் நியூட்டன் பர் மீட்டர் க்யூப்பில் நமக்கு யூனிட் இருக்கணும். அவங்க வந்து 100 இன்ட்டு 10⁻³ போட்டால் நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் க்யூப்பில் மாறிடும். எல் வந்து 100 ஸ்கொயர் டிவைடட் பை இதை நியூட்டனில் வச்சுருக்காங்க. நான் இதையும் நியூட்டன் ஆக்குறேன்னா 10⁻9 போடணும். அப்போ தான் எனக்கு ஆன்சர் மீட்டரில் வரும். இது ஓகே 2 × 20 × 9. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 2.5 mm வருது. ஆக்சுவலி எனக்கு ஆன்சர் மீட்டரில் வந்துருக்கணும். அது வந்து 0.0025 மீட்டர். ஆன்சர் கரெக்டாக இருக்கா? 2.5. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரூ ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த மெட்டீரியல் இஸ் டேஷ்ட் அண்ட் த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அட் த கிவன் லோடு. நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் கம்மியாகிட்டே போகும்.
இது வந்து என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இனிஷியல் ஏரியா வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், விச் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்ருக்கோம். ஏரியா குறைய குறைய நமக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதோட கான்செப்ட் தான் நம்ம வந்து ட்ரூ ஸ்ட்ரெயினில் யூஸ் பண்ணுறோம். அட் த இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட்டில் வந்து நமக்கு ஏரியா குறைஞ்சிட்டே தான் போகும். அப்போ வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்செப்சுவலான கொஷின். எப்பயுமே நம்ம என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இனிஷியல் லென்த்தை யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, அட் த இன்ஸ்டண்ட்டாக என்ன இருக்குது யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண க்ராஸ் செக்ஷன் ஏரியா வந்து கம்மியாகிட்டே போகும். அதனால் அது பேர் தான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். அப்போ ஏரியா கம்மியாகுதுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆர்ஏவும் ஆர்பியும் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சி தான் போடணும். நான் இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு ஆர்பி ஆர்ஏ. நான் பிசிக்கு நடுவில் கையை வச்சுட்டு இந்த சைடு பார்க்குறேன். அப்போ வந்து எனக்கு ஆர்பி ஆக்ட் ஆகிட்டுருக்கு இப்படி. அதுக்கப்புறம் ஏசிக்கு நடுவில் வச்சுட்டு நான் இப்படி கை வச்சு பார்க்குறோம். எனக்கு வந்து ஆர்பி இப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் 10 ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகேங்களா? இது நம்ம இதில் என்ன நடக்கும்னா, இதுவும் சேஞ்ச் இன் லென்த் இன் ஏசியும் சேஞ்ச் இன் லென்த் பிசியும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 0ன்னு வரும். ஏன்னா ரெண்டு சைடுமே கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. ஸோ ஏசியில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆர்பி. லென்த்து என்ன? அதாச்சு இது வந்து சிபி, இது வந்து ஏசி. சிபிக்கு லென்த்து வந்து 2, ஏஐயை பற்றி அவன் எதுவுமே கொடுக்கல, ஸோ அப்படியே போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஆர்பியில் வந்து நமக்கு ஆர்பி -10 ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஏசியில் வந்து 1. ஏஐயும் போயிடுச்சு. நமக்கு வந்து 2RB = 10 - RBன்னு இருக்குது. இது கொண்டு வந்தோன்னா 3RB = 10ன்னு இருக்கும். RB வந்து 10/3ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் RA + RB தான் நமக்கு வந்து 10 kN. நமக்கு இங்கே ஆல்ரெடி RB கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ RAவை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். which is 10 - 10/3 20/3ன்ட்டு வரும். ஸோ RA வந்து 20/3, RB வந்து 10/3. ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினை இப்படி தான் சால்வ் பண்ணணும். நம்ம வந்து 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ஒன்று நான் ரெட்டில் மாற்றுறேன். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ஒன்று. இந்த 2 கண்டிஷனையும் வச்சுட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். இதில் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஓகே elongation computed using a mean diameter approximated in computer elongation. ஓகே, நமக்கு இங்கே ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். டேப்பர் ஆகுதுன்னா PL / 4PL / 1.1D × 0.9D × E. இதே
சேம் டயா இருக்குது ஹோல் த லென்த்துக்கு வந்துன்னா 4PL டிவைடட் பை பை டி ஸ்கொயர் இ. ஒன் 1.01 times of சிக்மா L2 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எரரை கண்டுபிடிச்சோன்னா 1.01 சிக்மா L2 மைனஸ் சிக்மா L2 டிவைடட் பை சிக்மா L2. நமக்கு ஆன்சர் வந்து 1.01% எரர் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. 1.01 அதுதான் 1ன்னு நம்ம மாற்றிக்கிட்டாங்க. நம்ம முன்னால் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கொஷின் தான் இதுவும், அதே மாதிரி சால்வ் பண்ண வேண்டியது தான். நான் இந்த சம்மை போடுறேன். இது வந்து சிபின்ருக்கு, இதோட லென்த் வந்து 2L. இது வந்து ஏசின்ட்டு இருக்குது, இதோட லென்த் வந்து L. நான் இது வந்து ஆர்பின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஆர்ஏன்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் பிசிக்கு நடுவில் வச்சுட்டு நான் ரைட் சைடை பார்க்குறேன். எனக்கு ஆர்பி மட்டும் தெரியுது, அது இப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து ஆர்பி மைனஸ் 120ன்னு எனக்கு தெரியுது. ஸோ இங்கே நம்ம ரெண்டு சைடு வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்து 0வாக இருக்கும். சிக்மா சிபியும் சேஞ்ச் இன் லென்த் சிபியும் சேஞ்ச் இன் லென்த் ஏசியும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 0ன்ட்டு வரும். சேஞ்ச் இன் லென்த்து சிபி வந்து என்னது, அந்த இடத்துல வந்து ஆர்பி ஆக்ட் ஆகுது, 2L ஆக்ட் ஆகுது, பிஎல் ஏஇ பற்றி அவன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படியே விட்டுருவோம். ப்ளஸ் ஏசி வந்து ஆர்பி மைனஸ் 120 இன்ட்டு எல். அப்போது நமக்கு ஆர்பி 2L, 120 மைனஸ் ஆர்பி இன்ட்டு எல். எல்லும் போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 2RB இன்ட்டு 120 இருக்கு. ஆர்பி வந்து ஸோ இந்த இடத்துல 2RB 3RBன்னு இருக்கு, விச் இஸ் 40 நியூட்டன்ட்டு வருது. நமக்கு தெரியும் ஆல்ரெடி RA ப்ளஸ் RB வந்து 120. நமக்கு ஆல்ரெடி RB தெரியும். ஸோ 80 நியூட்டன்ட்டு வருது. RA வந்து 80, RB வந்து 40. ஸோ ஆப்ஷன் டி. இந்த கொஷினில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த ரிஜிட் பீம் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஹரிசாண்டலாகவே இருக்கணும். ஸோ நமக்கு என்னதுன்னா, சேஞ்ச் இன் லென்த் இன் ஸ்டீலும் சேஞ்ச் இன் லென்த்து காப்பரும் நமக்கு சேமாக இருக்கணும். அப்போது நமக்கு இப்படி நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுவோமா, பிஎல் பை ஏஇ. P copper, L copper, A copper into E copper. ஸோ P steel வந்து LST வந்து 2ன்ட்டு தெரியும், A வந்து 1, E வந்து 200, E வந்து 100. இதுவும் சேமு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஃபோர்ஸ் வந்து காப்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். த ஃபோர்ஸ் ஆன் த ஸ்டீல் ஷுட் பி ட்வைஸ் த ஃபோர்ஸ் ஆன் த காப்பர். The force on the copper rod should be twice the force on the steel. Option B.
இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மியூ வேரியேஷன் பார்த்துருக்கோம், விச் இஸ் 1/4 to 1/3. அப்போது 1/3 நம்ம அப்ளை பண்ணுவோம், இருக்கிறதுலே அதிகமானது. ஸோ E is equal to 3k 1 minus 2 mu 3k 1 minus 2/3 1/3 ஆகும். ஸோ 3 இந்த 3 போயிடும். ஸோ E is equal to k கிடைக்குது. அதுதான் ஆன்சர், கரெக்டாக இருக்குது. அது தான் நான் அங்கே ஆல்ரெடி சொன்னதான், ஐசோட்ரோபிக்கும் ஒன்று தான், எலாஸ்டிக்கும் ஒன்று தான். அது வந்து 0.25லேருந்து 0.33 இருக்கும், ஆப்ஷன் பி. இதுக்கப்புறம் இவங்க வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கேட்குறாங்க. நமக்கு ரிலேஷன் தெரியும், E is equal to 2g 1 plus mu. E நமக்கு ஆல்ரெடி தெரியும், divided by 1 plus mu, that is 1.25. இதுதான் G ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 200 divided by 2.5, 18 கிடைக்குது. யா, ஆன்சர் 80 giganewton per meter square கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து சேஞ்ச் இன் சைடு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு சேஞ்ச் இன் லென்த் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கணும். பட் ஆனால் செகண்டுக்கு வந்து என்னதுன்னா, அதோட மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து சேஞ்ச் ஆனதுனால புது எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து பழைய எலாஸ்டிக் மாடுலஸோட ஆஃப் இருக்குது. நமக்கு வந்து சேஞ்ச் இன் லென்த்து வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஏரியாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். A1ன்னு வச்சுக்கிறேன், PL2, E2 வந்து E1/2. ஸோ நமக்கு L1ம் L2வும் சேம் தான், Pயும் சேம் தான். நான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2A1 E1 is equal to A2 E2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சாரி, A2 E1ன்னு தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுவும் போயிடுச்சு. 2A² is equal to, இதுதான் நியூவாக கண்டுபிடிக்க போகிற ஏரியா ஸ்கொயர். நமக்கு என்ன வரும், 2A² இருக்கும். இதை நம்ம ரூட் எடுத்தோம்னா 1.414 ஏவாக இருக்கும். ஏ நியூ வந்து ஆல்ரெடி அவன் வந்து ஏ வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 14.14 தான் நியூ ஏரியா இருக்கும். சாரி, நியூ சைடாக இருக்கும். ஏன்னு இருக்கிறது இந்த இடத்துல சைடு, கேபிட்டல் ஏன்னு இருக்கிறது ஏரியா. 14.14 நியூ ஏரியாவாக இருக்கும். ஏ ஓல்டு வந்து 10, 14 mm, அதை தான் போட்டிருக்காங்க 14.14. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2g 1 plus மியூவும் 3k 1 minus 2 மியூவும் சேமன்ட்டு. 2gன்னு போட்டோன்னா 2.4 1 plus மியூ. இது 3k 1 minus 2 மியூ. இல்லை நம்ம வேற ஒரு மெத்தட்லேயும் போகலாம். E is equal to 2g 1 plus மியூன்னு தெரியும். நம்ம மியூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவோம். 3 into 10 power 5, 2.4 into 10 power 5, 1 plus mu
10 power 5 10 power 5 போயிடுச்சு. 3 divided by 2.4 minus 1 is equal to mu. mu வந்து 0.25ன்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம கேல போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தான். 3k 1 minus 2 mu which is 3 into 10 power 5 ஸோ k வந்து 2 into 10 power 5ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு சேஞ்ச் இன் ரெண்டுத்துக்குமே கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த மாதிரி டேப்பர் ஆச்சுன்னா இதை வந்து நான் ஃபஸ்ட் கண்டிஷன், இதை வந்து செகண்ட் கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து PL divided by pi by 4 d by 2 into d into e. இதே πL2 வந்து PL pi by 4 d square e. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா சிக்மா L1 வந்து PL pi by 4 d square divided by 2e into L2 வந்து pi by 4 d square e divided by PL. PL போய்டும், pi by 4 e போயிடுச்சு. நமக்கு வந்து 2ன்ட்டு ஆன்சர் கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஃபார்முலாவே தெரியும். சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு PL டிவைடட் பை AE. இதிலிருந்து நான் எல்லை இப்படி கொண்டு வந்தேன்னா அதுதான் நமக்கு ஸ்ட்ரெயின். ஸோ சிக்மா பை E தான் நமக்கு ஸ்ட்ரெயின், விச் இஸ் நத்திங் பட் அ ஹூக்ஸ் லா. 50,000 divided by area pi by 4 0.01 square E வந்து 200 into 10 power 9. இதுதான் நமக்கு ஸ்ட்ரெயின் கிடச்சிருக்கு, விச் இஸ் 0.003183. ஆன்சர் கரெக்டாக இருக்குது. நம்மளை வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எலாஸ்டிக் மாடுலஸ் கேட்டிருக்காங்க, E கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சிக்மா வந்து இது வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது. நமக்கு பாய்சான் ரேஷியோ ஆல்ரெடி தெரியும் 0.3 which is lateral by longitudinal. lateral வந்து 60 10 power minus 5, longitudinal வந்து 0.002. ஸோ நமக்கு தேவையானது வந்து E தான் நமக்கு தேவை. ஸோ 300 divided by 0.002 அதுதான் வந்து E. which is 150 into 10 power 3 மெகா பாஸ்கல்னு கிடச்சிருக்கு. அவங்க ஜிகா பாஸ்கல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 150 ஜிகா பாஸ்கல்னு மாறிடும்.
நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொஷினில் பார்த்தோன்னா ஐசோட்ரோபிக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐசோட்ரோபிக்கு வந்து 2, ஆன்ஐசோட்ரோபிக்கு வந்து 9, ஆர்த்தோட்ரோபிக்கு வந்து 21 தேவைப்படும். இங்கே வந்து ஐசோட்ரோபிக் கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து 2. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வந்து ஃபார் த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், τ²/2g. இதுக்கு வந்து இ அண்டு இதுவில் வேணும் அப்படி பாய்சான் ரேஷியோவில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிலேஷன் தெரியும், E = 2g 1 + μ1. ஸோ 2g இருக்க இடத்துல E/1 + μ போட்டுற வேண்டியது தான். அப்போ நமக்கு என்ன வரும், τ² 1 + μ / E. ஆப்ஷன் ஏ. இந்த இடத்துல பார்த்தோன்னா கேன்டிலிவர் பீம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன, வெறும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி which is m² dx / 2EI. m² வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is px whole² dx integrating from 0 to L / 2EI. அப்போ நமக்கு p² L³ / 6EI கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணால் இதுதான் கிடைக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப் அ ரவுண்டு பார் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ σ²/2E ஸ்ட்ரைட்டாகவே நம்ம படித்த ஃபார்முலாவே தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி.